கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் பலி எண்ணிக்கை 59ஆக உயர்வு. சிகிச்சையில் இருக்கும் 12 பேர் முழுமையாக கண் பார்வையை இழந்திருப்பதாக தகவல். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என விரைவில் தீர்மானம் கொண்டுவரப்படும். சட்டசபையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடிப்படை கணினி அறிவியல் மற்றும் AI பாடத்திட்டம். கல்வித்துறையின் மானிய கோரிக்கையில் தகவல். தமிழக மீனவர்களை விடுவிக்க இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மோடி அரசின் முதல் 15 நாட்களில் 10 சம்பவங்கள் பட்டியல் போட்டு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நீட் தேர்வே வேண்டாம், பிரதமர் மோடிக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடிதம். பாஜகவுக்கு ஆதரவு என்ற பேச்சே கிடையாது, பிஜு ஜனதாதள கட்சி MP ஆவேசம். கள்ளச்சாராய விவகாரத்தில் காங்கிரஸ் ஏன் மௌனம் காக்கிறது? காங்கிரஸ் தலைவர் கார்கேவுக்கு பாஜக தலைவர் JP நட்டா கேள்வி. கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அவதூறு, 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு திமுக MLAக்கள் நோட்டீஸ். கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பவர்களை என்கவுண்டரில் போட வேண்டும். அதிமுக MLA KC கருப்பணன் ஆவேசம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், மாணவி ஸ்ரீமதியின் தாயார் உட்பட 35 பேரின் வேட்புமனு நிராகரிப்பு. இந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த படம் என்ற சாதனையை படைத்த இன்சைட் அவுட் 2 உலகம் முழுவதும் $724 மில்லியன் வசூல். ஜிம்பாப்வேக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர், சுப்மன் கில் தலைமையில் இந்திய அணி அறிவிப்பு. பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள வனுவாட்டு தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 6.3 ரிக்டராக பதிவு. நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. சென்னையில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு என தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.